ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் ஒன் சேனல். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தனிவட்டி டாப்பிக்லேருந்து ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். அனிதா ரூபாய் 9,000 வட்டி கடைக்காரரிடம் ஆண்டு வட்டி வீதம் 15% கடனாக பெற்றாள். 3 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 12,500 மற்றும் ஒரு கை கடிகாரத்தை கொடுத்து அக்கடனை அடைத்தாள் எனில் அந்த கை கடிகாரத்தின் விலை என்ன? இப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் அனிதா 9,000 தான் கடனாக வாங்குறா. அப்போ அசல் பி பார்த்திங்கன்னா 9,000, பி ஈக்குவல் டு 9,000. அப்புறம் ஆண்டு வட்டி வீதம் பார்த்திங்கன்னா 15%. அப்போ ஆர் ஈக்குவல் டு 15%. இப்போ எத்தனை வருஷத்துக்கு? 3 ஆண்டுகள் கழித்து தான் கொடுக்குறா. அப்போது ஆர் என் காலம் பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள். இதெல்லாம் அவங்க கொடுத்துட்டு திரும்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவள் 12,500 அப்படிங்கிறது தான் அமௌண்ட்டாக திரும்ப கொடுக்குறா. ப்ளஸ் அதோட ஒரு கை கடிகாரத்தை கொடுக்குறா. இதை சொல்லிவிட்டு அப்படின்னா அந்த கை கடிகாரத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்னா, அவள் அது ரிட்டர்ன் கொடுக்குற மொத்த தொகை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அந்த மொத்த தொகையை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து இந்த 12,500 கழிச்சிட்டோம்னா நமக்கு கை கடிகாரத்தின் விலை கிடச்சிரும். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். தனிவட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா பாருங்கள். PNR/100. தனிவட்டி ஈக்குவல் டு PNR/100. இதில் நமக்கு அசல் தெரியும். அசல் பார்த்திங்கன்னா 9,000 இன்ட்டு n பார்த்திங்கன்னா 3 வருஷம், அதனால் 3 இன்ட்டு ஆர் பார்த்திங்கன்னா 15%, 15/100. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ அடிச்சிருவோம். திரும்ப நமக்கு மீதி என்ன இருக்கும்? 90 இன்ட்டு 3 15 45. இப்போ இதை நம்ம பெருக்கணும்னா 9 5 45, மீதி 4 இருக்கும். 4 9 36, 4 கூட்டினோம்னா 40. இந்த ஜீரோக்கு ஜீரோ பார்த்திங்கன்னா 4,050. இதான் பார்த்திங்கன்னா தனி வட்டி. இப்போ நம்ம மொத்த தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்திங்கன்னா மொத்த தொகை ஏ ஈக்குவல் டு அசல் பியையும் தனி வட்டியும் கூட்டினா தான் மொத்த தொகை. இப்போது அசல் பார்த்திங்கன்னா 9,000 ப்ளஸ் தனி வட்டி பார்த்திங்கன்னா 4,050. இப்போ இதை நம்ம கூட்டினோம்னா நமக்கு 13,050 வரும். இப்போது 13,050 அப்படிங்கிறது மொத்த தொகை. இதை தான் அவள் மொத்தமாக கடனாக 3 வருஷம் கழித்து திரும்ப கொடுக்கணும். ஆனால் அவள் எவ்வளோ கொடுக்குறான்? 12,500 தான் கொடுக்குறான். அப்போது மீதி எவ்வளோ தரணும்? இன்னும் 13,500லேருந்து 13,050லேருந்து நம்ம 12,500 கழிச்சிட்டோம்னா இப்போ நமக்கு மீதி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 0 5 5 மொத்தம் 550 வருது. இந்த 550 ரூபாய்க்கு பதிலாக தான் அந்த கை கடிகாரத்தை கொடுத்துருக்கா. அப்போ கை கடிகாரத்தின் விலை பார்த்திங்கன்னா ரூபாய் 550. இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர்.